ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பச்சை பருப்பு வச்சு சாம்பார் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கேஸ் இருக்காது. இந்த துவரம்பருப்புலாம் போட்டிங்கன்னா கேஸ் ஆகும், வயிற்றுக்கு உப்புசம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பச்சை பருப்பு போட்டு சாம்பார் செஞ்சு பாருங்க, நல்லா கெட்டியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூட வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை. நான் அந்த பருப்பை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் ஆனியன். அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அதோட ஒரே ஒரு கத்திரிக்காய், பெரிய சைஸ் கத்திரிக்காய், அது ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் தான் போடணும் அப்படின்னு இல்லை, உருளைக்கிழங்கு பிடிச்சா கூட உங்களுக்கு போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது காய் பிடிக்கும் அப்படின்னு கூட அது கூட சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. சாம்பார்னாலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் தானே நல்லாயிருக்கும் வாசனையாக. கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு, சாம்பார் தூள் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிஷினில் கொடுத்து அரைச்சதுனால நான் போட்டுக்கிறேன். காரம் நிறைய இருந்ததுன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப மேலே வரைக்கும் தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒரு பாதி அளவு தண்ணி ஊற்றினா போதும். சாம்பார் வந்து தண்ணியெல்லாம் இருக்காது, இது நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைச்சாதான் சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் நல்லா விட்டுருங்க. ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, நல்லா குக் ஆயிரும். அந்த விசில்லாம் இறங்கிருச்சு. இப்போ எடுத்துட்டு நல்லா கரண்டி விட்டு மசிச்சுக்கோங்க. மத்தெல்லாம் போட வேண்டாம், கரண்டி விட்டாலும் நல்லா மசிஞ்சிரும். நல்லா கெட்டிமா இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு சப்ஜி மாதிரி சூப்பராக இருக்கும். அது தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தாளித்து ஊற்றிடலாம். கடுகு, கருவேப்பிலை போட்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தாளிச்சிட்டு அதில் ஊற்றிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும் வாசனை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பு சாம்பார். நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொரியல், இல்லைன்னா மாங்காய் ஊறுகாய், மாங்காய் சீசன் இல்லை, மாங்காய் ஊறுகாய் வச்சுட்டு பொரியல். நீ கோஸ் பொரியல் தான் பண்ணேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், உருளைக்கிழங்கு பண்ணிக்கோங்க. எந்த பொரியல் வேணாலும் வச்சுக்கலாம், சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.